ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருக்குறள் நமக்கு திருவள்ளுவர் விட்டு சென்றிருக்கிறார். ஒழுக்கத்தை பற்றி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்படி சொல்வார்: அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை. அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை இவைதான் நான் வணங்கும் தெய்வங்கள். இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை இவைதான் நான் வணங்கும் தெய்வங்கள். இவற்றை தவிர வேறு தெய்வங்கள் எனக்கு இல்லை என்று சொல்வார். எவ்வளவு ஒரு ஒழுக்கமான மனிதரால் எவ்வளவு உயரத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஒரு பக்கம், அவரை மேலே வரவிடாமல் தடுத்த நபர்கள், ஆதிக்க சக்திகள், அவையெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்து அறிவு நிலையில் அவரை உயர்த்தி கொண்டு தன்னுடைய நன்னடத்தையை விட்டு விலகாமல் சுயமரியாதையோடு இருந்ததால் தான் அவர் இவ்வளவு பெரிய உச்சநிலையை அடைய முடிந்தது. இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்களை சற்றே யோசித்து பார்ப்போம். நீங்க இதை கேட்டு கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல எனக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களையும் அந்த நபர்களையும் யோசித்து பார்ப்போம். அறிவு, நன்னடத்தை, சுயமரியாதை இவற்றை விட்டுக் கொடுக்காமல் வாழக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர்? அம்பேத்கரை மட்டும் தலைவராக முன்னோடியாக கொண்டு ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்கின்ற நபர்கள் அவருடைய நற்குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அம்பேத்கர் இருந்தால் கூட வருத்தப்படுவார் நிறைய விஷயங்களை கேள்விப்படும் பொழுது. அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ இனத்திற்கோ மொழிக்கோ உரியவர் அல்ல. அவர் ஒரு தேசத்தின் சட்ட மேதை, நம்முடைய நாட்டினுடைய சட்ட மேதை. அவர் எல்லோருக்கும் உரியவர். எல்லோருக்கும் உரிய சரத்துக்களைத்தான் அவருடைய சட்டத்தில் அடிப்படை கொள்கைகளில் வகுத்து அமைத்தார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய பெயரை சொல்லி இயக்கங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் நடத்தி கொண்டு அவருடைய கொள்கைகளுக்கு முரணான விஷயங்களை அல்லவா செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை. எனவே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி நம்முடைய அமைப்பையோ கட்சியையோ அல்லது வாழ்க்கை முறையையோ நாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய குணநலன்களை கண்டிப்பாக பின்பற்ற முயற்சி செய்வோம். அப்பொழுது அவருக்கு நாம் உண்மையிலேயே தகுதியான சீடர்களாக, அவருடைய பெயரை பரப்புகிற, வளர்ச்சிக்கு வித்திடுகிற நல்ல உள்ளங்களாக, நல்ல மனிதர்களாக, நல்ல தொண்டர்களாக வாழ முயற்சி செய்வோம். அம்பேத்கரின் சீடர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுக்கோப்பு நம்மில் உருவாக்கி கொள்வோம். எனக்கு அம்பேத்கரை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவருடைய அறிவையும் நன்னடத்தையையும் சுயமரியாதையையும் எங்குமே அவர் விட்டு கொடுத்ததில்லை. நானும் அவரை பின்பற்றி என்னுடைய அறிவையும் நன்னடத்தையையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காமல் அவரை போல வாழ முயற்சி செய்வேன் என்று ஒவ்வொரு அம்பேத்கரின் தொண்டர்களும் வழித்தொண்டர்களும் நினைத்தால் போதும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமையும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு முருங்கை பிசின் அதை குறித்து நாம் பார்ப்போம். முருங்கை பிசின் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு உணவுப் பொருள். நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். ஒரு 1/2 கிராம் அளவு டெய்லி சாப்பிட்டாலே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மூட்டு வலி, ஏற்கனவே முருங்கை வைத்த வெறுங்கையோடு போகலாம் சொல்லுவோம் இல்லையா, மூட்டு வலி, ஜாயிண்ட் வலி எல்லாம் நல்லா குணமாகக்கூடிய ஒரு ஆற்றல் முருங்கை பிசின்ல இருக்குது. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஆண்களுக்கான இயற்கை வயாகரா அப்படின்னு சொல்லி முருங்கை பிசின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கான தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஒரு ஆற்றலையும் சக்தியையும் பெருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை அந்த முருங்கை பிசின்ல இருக்கு. அதனால அந்த முருங்கை பிசினை முடிந்த அளவிற்கு அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம்.
நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்போம். வாழ்க மகிழ்வுடன்.